திருச்சிற்றம்பலம். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, ஏகம்பத்துரையந்தாய் போற்றி, பாகம் பெண்ணுரு ஆனாய் போற்றி, அண்ணாமலையம் அண்ணா போற்றி, கண்ணாரமுதக்கடலே போற்றி, காவாய் கனகத்திரளே போற்றி, கையிலை மலையானே போற்றி போற்றி. நமச்சிவாய வாழ்க, நாதன்தாள் வாழ்க. அன்பர்களுக்கு வணக்கம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பதும் பார்த்து கொண்டிருப்பதும் சிவநெறியே சீரான வாழ்வு தரும் என்கிற டெலிகிராம் சேனல் மூலம் ஒவ்வொரு நாளும் அதிகாலை 5:20 மணிக்கு திருநெறிய தமிழோசை என்கிற தலைப்பின் கீழே 12 திருமுறை பாராயணம் செய்து வருகிறோம். அந்த வகையிலே சிவபெருமானுடைய கருணையினாலே திருநாவுக்கரசு சுவாமிகள் இயற்றிய 4ஆம் திருமுறையை தற்போது பாராயணம் செய்து வருகிறோம். அந்த வகையில் நம்முடைய நிகழ்ச்சிக்கு வருகின்றிருக்கக்கூடிய அனைத்து அடியார் பெருமக்களுடைய பொற்பாதங்களையும் மனம் மொழி மெய்களாலே வணங்கி நிகழ்ச்சிக்குள் இனிதே நுழைவோம். நுழைவதற்கு முன்பதாக எப்பொழுதும் போல நிகழ்ச்சியை துவங்குவதற்கு முன்பு திருப்பள்ளி எழுச்சியும் 27 குருமார்களுடைய ஆசிரியர் பாடல்களையும் பாடி நிகழ்ச்சியை தொடங்குவதை ஒரு முறையாக வைத்திருக்கிறோம். அந்த வகையிலே இன்றைக்குண்டான திருப்பள்ளி எழுச்சியும் 27 குருமார்களுடைய துதியும். திருச்சிற்றம்பலம். ஐயா சாமசோயர். நன்றிங்க. அனைத்து அடியார் பெருமக்களுடைய பொன்னார் திருவடிகளை மனம் மொழிமையால் வணங்கி ஐயாவின் பொற்பாதைகளை வணங்கிக்கிறேன். திருச்சிற்றம்பலம். எழில்ஞான போதை செய்ய இக்காலை வேளையில் அடியார்களுடன் கூடி திருக்கோயிலுக்கு செல்லும் முகத்தான் திருமுறை ஆசிரியர்கள் 27 பேர் துதியை. திருச்சிற்றம்பலம். புலியர்கோன் வெப்பொலித்த புகழியர்கோன் கலல் போற்றி, ஆலிமிசைகள் மிதப்பில் அணைந்த பிரான் அடி போற்றி, வாலி திரு நாவலூர் வன் தொண்டர் பதம் போற்றி, ஒளிமலி திருவாத ஊரர் திரு தாள் போற்றி, திருமாளிகை தேவர் திருவடி போற்றி, சேந்தனார் செம்பதும செம்படி போற்றி, கருவூர் தேவர் கலலினை போற்றி, பூந்துருத்தி நம்பிகாட நம்பிகளல் போற்றி, கண்டராதித்தர் கலலடி போற்றி, வேநாட்டடிகள் விரைகளல் போற்றி, திருவாலி அமுதனார் திருவடி போற்றி, புருடோத்தம நம்பி பூங்கலல் போற்றி, சேதிராயர் அடிகள் சீரடி போற்றி, திருமூலநாயனார் திருத்தாள் போற்றி, திருவாளவாயுடையார் நிழற்றாள் போற்றி, காரை காலம்மையார் பூவடி போற்றி, ஐயடிகள் காடவர் கோணருங்கலல் போற்றி, சேரமான் பெருமாள் சேவடி போற்றி, நக்கீர தேவர் நற்றாள் போற்றி, கல்லாட தேவர் கலலடி போற்றி, கபில தேவநாயனார் கலலினை போற்றி, பரண தேவநாயனார் பொற்றால் போற்றி, இளம்பெருமான் அடிகள் இணைத்தால் போற்றி, அதிராவடிகள் அருங்கலல் போற்றி, பட்டினத்து பிள்ளையார் மலர்த்தால் போற்றி, நம்பியாண்டார் நம்பி நற்றால் போற்றி, செல்வமலி குன்றத்தூர் சேக்கிலார் அடி போற்றி போற்றி. அடியார்களுடன் இணைந்து திருக்கோயிலுக்கு செல்லும் முகத்தான் அருள் பெருகு தனிக்கடலும் உலகுக்கெல்லாம் அன்பு சரி கடலுமாம் எனவும் ஓங்கும், பொருள் சமய முதல் சைவ நெறிதான் பெற்ற புண்ணிய கண் இரண்டெனவும் புவனம் உய்ய, இருள் கடு உண்டவர் அருளும் உலகம் எல்லாம் ஈன்றால் தன் திரு அருளும் எனவும் கூடி, தெரு கலைஞான கன்றும் அரசும் சென்று செம்சடைவானவர் கோயில் சேர்ந்தார் அன்றே. எழில் ஞான பூஜை திருக்கோயில் கதவை திறக்கும் பொருட்டு பெருமான் பேரானந்தத்து பிரியாதிருக்க பெற்றீர்கள், அருமாலுற்று பின்னை நீர் அம்மா அழுங்கி அரற்றாதே,
திருமாமணி சேர்த்திருக்கதவம் திறந்த போதே சிவபுரத்து திருமாலறியா திருப்புயங்கன் திருத்தால் சென்று சேர்வோமே. திருச்சிற்றம்பலம். ஐயா வாங்க ராஜையா திருப்பள்ளிக்கு எழுச்சி. சிவாயம். அனைவருக்கும் வணக்கம்யா. அனைத்து அடியார்களுக்கும் வணக்கம். திருப்பள்ளி அது பழச்சுவையன அமுதன அரிதற்கு அரிதென எளிதென அமரரும் அறிவார். இது அவன் திருவுரு இவன் அவன் எனவே எங்களை ஆண்டு கொண்டு இங்கெண்டருளும் மது வளர் பொழில் திருபுத்தர கோசமங்கை உள்ளாய் திருப்பெரும் தூரை மன்னா எது எமை பணிகொளும் ஆறது கேட்போம். எம்பெருமான் பள்ளி எழுந்தருளாயே எம்பெருமான் பள்ளி எழுந்தருளாயே. எம்பெருமான் பள்ளி எழுந்தருளாயே. திருச்சிற்றம்பலம். எந்நாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. விடியற்காலையில திருமுறை திருக்கோயில உள்ள நுழைந்திருக்கிறோம். வாழ்க வாழ்க. இன்னைக்கு எதாவது படிக்கணையா? ஐயா 23ங்கய்யா. 23? ஆமாங்கய்யா. 6 பதிகம் படிச்சிருக்கோம். 4 பதிங்கய்யா. ஒவ்வொரு நாளும் 2 பதிகம் தான் படிச்சேன். 2 தான் படிச்சீங்களா? சரி. ஆமாங்க. இன்னைக்கு 23. ஆமாங்க. கோயில் என்ற சிதம்பரம். வாழ்க வாழ்க. சிற்றம்பலம். இந்த 4ஆம் திருமுறையிலே 23வது பதிகம் கொல்லிப்பண்ணிலே அமைந்தது. இராப்பண் 4 என்று சொல்லி நாழிகை 41 45 நாழிகை வரை, மணி 22 24 இரவு 10 12 மணிக்குள்ள பாடக்கூடியது. இது காவியினுடைய முதல் தலமாக சென்னை திருச்சி சாலையில இந்த கடலூரை அடுத்து உள்ள சிதம்பரம். இங்க இருக்கிற சாமி ஆடல் வல்லான் என்றும், அம்பாள் சிவகாமி அம்மை என்று சொல்லுவார்கள். இங்கே பாடிய அந்த இதற்கு பெரிய புராண பாடல் 169. நன்றிங்க. பத்தனாய் பாடமாட்டேன் என்ற பாடலின் முதலடியை எடுத்து காட்டிய சிற்கலார் பெருமான் அருளிய பெரிய புராண பாடல் வரிசை எண் 169. திருச்சிற்றம்பலம். பத்தனாய் பாடமாட்டேன் என்று முன்கெடுத்து பண்ணால் அத்தாவும் ஆடல் காண்பான் அடியனேன் வந்தவாரென்று இத்திரம் போற்றி நின்றே இன்தமிழ் மாலை பாடி கைத்திரு தொண்டு செய்யும் காதலில் பணிந்து போந்தார். கைத்திரு தொண்டு செய்யும் காதலில் பணிந்து போந்தார். நன்றிங்க. பெருமானுக்கு கைத்திரு தொண்டு என்று சொல்கிற உழவாரப்பணி செய்தவாறு இந்த பாடலை பாடினார் என்று சொல்லுவார்கள். திருமுறை தமிழோசையில காலையில முதலிலே அடியார் வணக்கம், அதோடு திருக்கோயிலுக்கு உள்ளே நுழைதல், அங்கே திருக்கதவை திறந்து அதுக்கு பிறகு உள்ளே போய் திருப்பள்ளி எழுச்சி பாடி பெருமானை உள்ளத்திலே இருத்தி இது அது எல்லாமே திருமுறை நெறியில திருமுறை திருக்கோயிலுக்குள்ளே நுழைகிறோம். வாழ்க வாழ்க. பத்தனாய் பாடமாட்டேன் பரமனே பரமயோகி எத்தேனால் பக்தி செய்கேன் என்னை நீ இகழ வேண்டாம். முத்தனே முதல்வாதில்லை அம்பலத்து ஆடுகின்ற அத்தாவுன் ஆடல் காண்பான் அடியனேன் வந்தவாரே. அத்தா உன் ஆடல் காண்பான் அடியனேன் வந்தவாரே. காலையில இருந்து திருக்கோயிலுக்கு போனோம். நம்ம இருந்த இடத்திலிருந்தே திருமுறையாகிய திருக்கோயிலுக்குள்ளே நுழைந்து பெருமானுடைய ஆடலை காண விரும்புகிறோம். அந்த ஆடல் என்பது 5 எழுத்து ஆடலாக அமைய வேண்டும். அப்போதான் பெருமான் நமக்கு நம்மை தேடி அருள் செய்வான் என்ற வகையிலே அத்தா உன் ஆடல் காண்பான் அடியனேன் வந்தவாறே என்று அந்த ஆட்டத்தை எப்படி காணணும்?
ஐயா உண்மை விளக்கா பாடல் தான் அது எல்லாத்துக்குமே அடிப்படை. அந்த அந்த உண்மையில சொல்லுவார், ஆடும் படிகள் அம்பலத்தான் ஐயனே நாடும் திருவடியிலே நகரம் கூடும் மகரம் முதரம் வளர்தோள் சிகரம் பகருமுகம் வாமுடியப்பர் என்ற அஞ்செழுத்தை அவனுடைய ஆடலிலே காணுதல். வாழ்க வாழ்க வாழ்க. 2வது பாட்டு, கருத்தனாய் பாட மாட்டேன். சாம்பசிவையா வாங்க. நன்றிங்க. கருத்தனாய் பாட மாட்டேன் காம்பன தோழி பங்கா ஒருத்தர அலறிய ஒன்னா திருவுரு உடைய சோதி திருத்தமான் தில்லை தன்னுள் திகழ்ந்த சீட்டம்பலத்தே நிறுத்த நான் காண வேண்டி நேர்பட வந்தவாறே திருத்தமான் தில்லை தன்னுள் திகழ்ந்த சிற்றம்பலத்தே நிறுத்த நான் காண வேண்டி நேர்பட வந்தவாறே. நன்றிங்க. நிறுத்த நான் காண வேண்டி நேர்பட வந்தவாறே சேர்க்கும் துடிசிகரம் சிக்கனவா வீசுகரம் யாக்கும் யகரம் அபயகரம் பார்க்கிலிரைக்கு அங்கி நகரம் அடிக்கீழ் முயலகரார் தங்கும் மகரம் அதுதான் என்ற அந்த நிறுத்தனை காண வேண்டி நேர்பட வந்தவாறே என்கிறார் நாவுக்கரசர். வாழ்க வாழ்க வாழ்க. கேட்டிலேன் கிளைபிரியன். அடுத்து தர்ஷன் கிரண் வாங்க. சிவாயினம். மழை செல்வங்கள். அவங்க பேரமா தர்ஷனையா. வாழ்க வாழ்க. கண்ணுக்கினியான். வாழ்க. கேட்டிலேன் கிளப்பீரியேன் கேட்குமா கேட்டியாகில் நாட்டினேன் நின்றன் பாதம் நடுப்பட நெஞ்சினுள்ளே மாட்டி நீர் வாலை பாயு மல்கு சிரம்ப லத்தே கூட்ட மங்குவிமு லையால் கூடணியாது மாறே. திருச்சிரமணம் ஐயா. வாழ்க வாழ்க. காலையில மழை சொல்லுல நாட்டினேன் நின்றன் பாதம் நடுப்பட நெஞ்சினுள்ளேன்னு பெருமானுடைய திருவடியை நெஞ்சத்தில் இருந்தால்தான் காலகாலத்தால 5 மணிக்கெல்லாம் வந்து திருமுறை ஓசையில கலந்து பாட்டு பாடணும்னு தோணுது. வாழ்க வாழ்க வாழ்க. கண்ணுக்கினியா. அடுத்தவரு யாரு? கிரண் படிக்கிறீங்களா? பாடுவா. ஐயா கிரண் இன்னைக்கு வரல. நேற்று நைட்டு ஹோம்ஒர்க் எழுதிக்கிட்டு இருந்தனால வரல ஐயா. கிரண் வரலையா? ஓ சரி சரி. பரிமார் கலைஞர் நீங்க ஆப்சென்ட் ஆயிட்டாரு. சரி ரைட். அடியேன் படிக்கிறேன். படிங்க. சிந்தையை திகப்பியாதே செறிவுடை அடிமை செய்ய எந்த நீ அருளி செய்யாய் யாது நான் செய்வதென்னே செந்தியார் வேள்வி ஓவா தில்லை சிற்றம்பலத்தே அந்தியும் பகலும் ஆட அடியினை அகலம் கொல்லோ. அந்தியும் பகலும் பாட அடியனை அலசும் கொள்ளோ என்று பெருமானை இரவும் பகலுமாக வணங்குதல். போன பாடல் மழலை சொல்லு, இந்த பாடல் முதுமை சொல்லு. வாழ்க வாழ்க. கண்டவா தெரிந்த நாளும் கண்டவா தெரிந்த நாளும் கருத்தினால் தன் பாதம் கொண்டிருந்து ஆடி பாடி கூடுவன் குறிப்பினாலே வண்டு மண் பாடும் சோலை மல்கு சிற்றம்பலத்தே என் திசை ஏறும் ஏத்த இறைவானே ஆடுமாறே என் திசையோரும் ஏத்த இறைவானி ஆடுமாறே. சிற்றம்பலம். பெருமான் தானும் சக்தியுமா இருக்கிற மாதிரி ராஜாவோட ஆணி மருந்து இந்த நிகழ்ச்சியை ஒருங்கிணைக்கிறார்கள். வாழ்க வாழ்க. அடுத்து பார்த்திருந்த அடியனே நான். லலிதா பாலசுந்தரம் வாங்க. வாங்க. நமசிவாய ஐயா. கண்ணை கல்யாணுக்கும் பரிதிமார்க்காக தாத்தா பாட்டி. வாழ்க லலிதா. வாழ்கமா.
நமசிவாய நமசிவாய. நமஸ்காரம் நமஸ்காரம் நமஸ்காரம். பார்த்திருந்து அடியேனன் பரவுவான் பாடியாடி மூர்த்தியே என்பான் உன்னை மூவரின் முதல்வன் என்பான் ஏத்துவாரிடர்கள் தீர்ப்பாய் தில்லை சிற்றம்பலத்து கூத்தா உன் கூத்து காண்பான் கூட நான் வந்தவாறே ஏத்துவாரிடர்கள் தீர்ப்பாய் தில்லை சிற்றம்பலத்து கூத்தா உன் கூத்து காண்பான் கூட நான் வந்தவாறே. திருச்சிற்றம்பலம் ஐயா. நன்றி ஐயா. கூத்தாவுன் கூத்து காண்பான் கூடனே வந்தவாறு பெருமானுடைய கூத்து. அந்த 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 ஆட்டம் நம்முடைய நெஞ்சல இருக்கிற வரைக்கும் தான் இந்த உடம்பு ஆடும் இல்லையா? அங்க அந்த ஆட்டம் நின்று போச்சுன்னா இந்த உடம்புல அந்த ஆட்டமும் நின்று போயிடும். வாழ்க வாழ்க. அதனால பெருமானை நெஞ்சத்திலே இருத்தி அங்க நெஞ்சத்திலே உரைக்கிற ஒலி பெருமான் கூத்தாடுகிறான். கூத்தா உன் கூத்து காண்பான் கூடனே வந்தவாறு. வாழ்க வாழ்க. அடுத்து பொய்யினை தவிர விட்டு பாலசுந்தரம் ஐயா வாங்க. இருக்கீங்களா? வெளியே இருக்கிறாரு ஐயா. அடுத்தவங்களை பாட சொல்லுங்க. சங்கர் ஐயா. சங்கர் ஐயா. சங்கர் வாங்க. போற்றி போற்றி. ஐந்தாவது பாடல் தானே? ஆமா. இல்ல, 4ஆம் திருமுறையில 23வது பதிகா 7வது பாட்டு. பொய்யினை தவிர விட்டு 4, 23, 7 சொல்லி. பொய்யினை தவிர விட்டு உரமல அடிமை செய்ய ஐயனி அருளை செய்யாய் ஆதியே ஆதிமூர்த்தி வைகன் தன்னுள் மிக்கமல் சிற்றம்பலத்து பையன் நின்னாடல் காண்பான் பரமனான் வந்தவாறே. பையன் நின்னாடல் காண்பான் பரமனான் வந்தவாறே. திருச்சிற்றம்பலம். பையனின் அடல் காண்பான் பரமன்னான் வந்தவாறுன்னு பெருமானுடைய ஆட்டத்தை நிதானமா காணணும். தானத்தில் சிறந்த தானம் நிதானம். அதனால பையனின் அடல் காண்பான். ரொம்ப வேகமானா அது இதாயிடும். அதனால வேகம் கெடுத்து ஆண்ட நிலை. அதுக்கு பையனின் ஆடல் காண்பான் வேகம் கெடுத்து ஆண்ட நிலைன்னு சொல்லுவாங்க. வாழ்க வாழ்க வாழ்க. மனத்தினா திகைத்து நாடும். சொக்கி சொக்கம்மாள் வாங்க. திருச்சிற்றம்பலம். வணக்கம் ஐயா. 8வது பாட்டுமா? 4, 23, 8. சரிங்க. சொல்லி பண்ண. ஆமா. மனத்தினா திகைத்து நாளும் மாண்பலா நெறிகள் மேலே கணைப்பரால் என் செய்கேனோ கரையணி கண்டத்தானே தினைத்தனை வேதம் குன்றா தில்லை சிற்றம்பலத்தே அனைத்து நின் இயலம் காண்பான் அடியனேன் வந்தவாறே. அனைத்து நின் இளையம் காண்பான் அடியனேன் வந்தவாறே. திருச்சிற்றம்பலம். அனைத்து நின் இளையம் காண்பான் அடியனேன் வந்தவார் என்பது எல்லாம் சிவனென்ன நின்றாய் போற்று என்ற சொல்லுக்கு விளக்கம்னு சொல்லுவாங்க. வாழ்க வாழ்க. நெஞ்சினை தூய்மை செய்து. நடராஜையா வாங்க. நன்றிங்க ஐயா. சிவாய நம. திருச்சிற்றம்பலம். சொல்லி பண்ண மண்ணில் நல்ல வண்ண ராகம்தான். திருச்சிற்றம்பலம். திருச்சிற்றம்பலம். நெஞ்சினை தூய்மை செய்து நினைக்குமா நினைப்பியாதே. நெஞ்சினை தூய்மை செய்து நினைக்குமா நினைப்பியாதே. வஞ்சமே செய்தியாலும் வானவர் தலைவனே நீ
மஞ்சடை சோலை தில்லை மல்கு சிற்றம்பள்ளத்தே அஞ்சொலால் காண நின்று அழக நீயாடுமாறே. அஞ்சொலால் காண நின்று அழக நீயாடுமாறே. திருச்சிற்றம்பலம். நம்ம நெஞ்சம் இருக்குதே அது பாசிப்படு கூட்டம்னு சொல்லுவாங்க. அதனால அது அப்பப்போ அழுக்கு சேர்ந்துடும். அதை தினம் நாளும் தூய்மை செய்ய வேண்டும். அப்படி தூய்மை செய்வதற்கு என்ன ஆகும்? பாசிப்பட கூடல கல்லு போட்டா அந்த பாசி விலகிற மாதிரி அஞ்செழுத்து ஓதி தூய்மை செய்ய வேண்டும். நினைக்குமா நினைப்பியாது என்பது அஞ்செழுத்து நினைப்புன்னு சொல்லுவாங்க. வாழ்க வாழ்க வாழ்க. மண்ணுண்ட மாலவன். வாழப்பாடி சித்ராவா. ஐயா திருச்சிட்டம்பலங்கய்யா. அடியார் பெருமக்கள் திருவடிங்க சாமி. ஐயா பண் சொல்லுங்கய்யா. கொல்லி பண்ணுமா? கொல்லி பண்ணல 4:23 10வது பாட்டு. சரிங்க. திருச்சிட்டம்பலங்கய்யா. மண்ணுண்ட மாலவனும். சரிங்க. திருச்சிற்றம்பலம். மண்ணுண்ட மாலவனும் மலர்மிசை மன்னினானும் விண்ணுண்ட திருவுருவம் விரும்பினார் காண மாட்டார் தின்னுண்ட திருவே மிக்க தில்லை சிற்றம்பலத்தே பண்ணுண்ட பாடலோடும் பரமணியாடுமாறே. தில்லை தின்னுண்ட திருவே மிக்க தில்லை சிற்றம்பலத்தே பண்ணுண்ட பாடலோடும் பரமணியாடுமாறே. நன்றிங்கய்யா. திருச்சிட்டம்பலங்கய்யா. வாழ்க வாழ்க. பண்ணில் ஓசை பழத்தினில் இன்சுவை பெண்ணோடு ஆணொன்று பேசற்கரியவன் என்ற வகையிலே அவன் பண்ணுண்ட பாடலோடும் அந்த பரமன் ஆடுகிறான் என்று நாவுக்கரசர் பாடிய பாடல். வாழ்க வாழ்க. அடுத்து 4ஆம் திருமுறையிலே 24வது பதிகம் திருவீரட்டானம். இது இங்கிருந்து திருநேரிசை ஆரம்பிக்குது. இது 80 பதிகம் வரைக்கும் ஒரு 62 பதிகங்கள் திருநேரிசை, அதுக்கப்புறம் திருவருத்தம். அதனால இந்த திருநேரிசையில முதல் பதிகம் கொப்பளித்த திருப்பதி ஒன்று. கொப்பளித்த என்ற ஒரு சொல்லை வைத்து எத்தனை காலையில இருந்தா நம்ம வாய் கொப்பளிக்கணும் இல்லையா? அதனால இது எப்படி கொப்பளிக்கணும்னு கத்து கொடுறாரு. வாய் கொப்பளிக்கிறதுக்கு கத்து கொடுறாரு நம்முடைய நாவுக்கரசர் பெருமான். 10 பாட்டுல எப்படிலாம் கொப்பளிக்கிறார்னு பார்க்கலாம். அதனால இது கொப்பளித்த திருநேரிசை பதிகம் என்ற பெயர். இடம் வந்து திருவதிகை. அந்த திருநேரிசை பண் வந்து இராப்பண் 4 என்று சொல்லி நாழிகை 41 காலந்து 45 நாளைக்கும் இரவு 10 to 12 மணிக்குள்ள நவரோஸ் என்ற ராகத்திலே பாடக்கூடிய என்று சொல்லுவார்கள். இது அந்த தலம் வந்து நடுநாடு விழுப்புரம் பன்ருட்டிக்கு தெற்கே அமைந்திருக்கிறது. இங்கே உள்ள பெருமான் வீரட்டநாதர், அம்பாள் வந்து திரிபுர சுந்தரி. இந்த பதிகத்துக்கான பெரிய புராண பாடல் 144. நன்றிங்கய்யா. கொப்பளித்த திரு நேரிசை பதிக பாடலை இடம் சுட்டிய பெரிய புராண பாடல் வரிசை 144. திருச்சிற்றம்பலம். அரியனு கரியானை அடியவரு கெளியானை விரிபுணல் சூழ் திருவதிகை வீரட்டானத்தமுதை தெரிவறிய பெருந்தன்மை திருநாவுக்கரசுமணம் பரிவுரு செந்தமிழ் பாட்டு பல பாடி பணி செய்யும் நாள். நன்றிங்கய்யா. காலையில இருந்து வாய் கொப்பளித்தா வாய் சுத்தமாகும். அதே மாதிரி இந்த கொப்பளித்த பதிகத்தை பாடினால் மனம் சுத்தமாகும். வாழ்க வாழ்க. இரும்பு கொப்பளித்த யானை ஈருரி போர்த்த ஈசன் கரும்பு கொப்பளித்த என் சொல் காரிகை பாகமாக சுரும்பு கொப்பளித்த கங்கை துவலை நீ சடையிலேற்ற அரும்பு கொப்பளித்த சென்னி அதிகை வீரட்டனாரே. அரும்பு கொப்பளித்த செந்தை அதிகை வீரட்டனாரே. அரும்பு கொப்பளித்த வந்து காலையில இருந்து மலர்ந்தும் மலராத பறிக்கலாம் பூ, அதை போதும்னு சொல்லுவோம். அத அரும்புன்னு சொல்றது. இந்த போதோடு நீர் சுமந்தேற்றி புகுவார் அவர் பின் புகுவேன். வாழ்க வாழ்க. அடுத்து கொம்பு கொப்பளித்த திலகவதி அம்மாவாங்க. நம்ம திருச்சிற்றம்பலம். அனைத்து அடியார் பெருமக்கள் திருவடிகளுக்கும் காலை வணக்கம். கொம்பு கொப்பளித்த
திங்கள் கோணல் வெண்பிரையும் சூடி பம்பு கொப்பளித்த கொன்றை வளர்ச்சடை மேலும் வைத்து செம்பு கொப்பளித்த 3 மதிலுடன் சுருங்க வாங்கி அம்பு கொப்பளிக்க எய்தார் அதிகை வீரட்டனரே. அம்பு கொப்பளிக்க எய்தார் அதிகை வீரட்டனாரே. திருச்சிற்றம்பலம். சிவாய நம. நன்றிங்க ஐயா. ஒரு பாடலும் கொப்பளித்த என்ற சொல்லை ஒரு முறைக்கு 4 முறை பயன்படுத்துகிறார். 10 பாட்டு இருந்தா 40 முறை கொப்பளித்தல். கொப்பளித்தல் என்பது தூய்மை செய்தல். இங்க அது விளக்கம் சொல்லினே இருந்தா நம்ம நாள் ஃபுல்லா சொல்லலாம். பதிகப்பாரனால அம்பு கொப்பளித்த அன்பு கொப்பளிக்க எய்தான் என்று அந்த முப்புறமாவது மும்மலக்காரம் என்ற அந்த மும்மலத்தை செய்கிற செயல் என்று சொல்லுவார்கள். வாழ்க வாழ்க. விடையும் கொப்பளித்த. சிவசெல்வி ராஜசேகர் வாங்க. திருச்சிற்றம்பலம். மற்றொரு நமசிவாயவே. வாங்க வாங்க. கொம்பு கொப்பளி அடுத்த பாட்டுமா. விடையும் கொப்பளித்த. விடையும் கொப்பளித்த பாதம் விண்ணவர் பரவி ஏத்த சடையும் கொப்பளித்த திங்கள் சாந்த வெந்நீர் பூசி உடையும் கொப்பளித்த நாகம் உள்குவார் உள்ளத்தென்றும் அடையும் கொப்பளித்த சீராரதிகை வீரட்டனத்தாரே. அடையும் கொப்பளித்த சீராரதிகை வீரட்டனாரே. திருச்சிற்றம்பலம். நன்றிங்கய்யா. உள்குவார் உள்ளத்து என்றும் அடையும் கொப்பளித்த சீரான். பெருமானை நினைத்தால் அவன் என்ன பண்ணான்? நம்முடைய உள்ளத்திலே இருந்து அந்த உள்ளத்தை தூய்மை செய்து நம்மை பக்குவப்படுத்துகிறான் என்ற வகையிலே அமைந்த பாடல். வாழ்க. கரையும் கொப்பளித்த. செல்வம் அம்மாங்க. செல்வம். கரையும் கொப்பளித்த கண்டர் காமவேல் உருவம் அங்க இறையும் கொப்பளித்த கண்ணார் ஏத்துவார் இடர்கள் தீர்ப்பார் மறையும் கொப்பளித்த நாவர் வண்டுண்டு பாடும் கொன்றை அறையும் கொப்பளித்த சென்னி அதிகை வீரட்டனாரே. மறையும் கொப்பளித்த நாவர் வண்டுண்டு பாடும் கொன்றை அறையும் கொப்பளித்த சென்னி அதிகை வீரட்டனாரே. திருச்சிற்றம்பலம். வண்டுகள் ரீங்காரம் இடுவதை அந்த அறையும் அறையும்னா ரீங்காரம் செய்தல் சொல்ல. வண்டு ரீங்காரம் செய்தலை வண்டுண்டு பாடும் கொன்றை அறையும் கொப்பளித்த என்று சொல்கிறார். வாழ்க வாழ்க. நீரு கொப்பளித்த. கணபதி ஐயா வாங்க. கணபதி ஐயா. வாங்க வாங்க. 4:24 திருநேரிசையில முதல் பதிவா 4:24 6வது 5வது பாட்டு. ஆறு கொப்பளித்த சென்னி அதிகை வீரட்டனான பெருமான் கங்கையை தலையில வைத்து கங்காதரன் இருக்கிறான் என்று சொல்ற பாட்டு. வாழ்க வாழ்க. வணங்கு கொப்பளித்த. பரமேஸ்வரி அம்மா வாங்க.
வணங்கு கொப்பளித்த பாதம் வானவர் பரவி ஏத்த பிணங்கு கொப்பளித்த சென்னி சடை உடை பெருமை அண்ணல் சுணங்கு கொப்பளித்த கொங்கை சுரி குழல் பாகமாக அணங்கு கொப்பளித்த மேனி அதிகை வீரட்டனாரே அணங்கு கொப்பளித்த மேனி அதிகை வீரட்டனாரே அணங்கு கொப்பளித்த மேனி அதிகை வீரட்டனாரே. திருச்சிற்றம்பலம். பெருமானின் கருணைக்கு அடையாளமாக அந்த அணங்காகிய உமையம்மையை தன்னுடைய பாகத்திலே வைத்தான். இங்க திரிபுர சுந்தரி இல்லையா பாகமா இருக்கிறாள். அதனால அணங்கு கொப்பளித்த மேனி என்று இறைவன் அம்மையப்பனா இருக்கிறான் என்று சொல்கிற பாடல். வாழ்க. சூலம் கொப்பளித்த சதானந்தன் ஐயா வாங்க. திருச்சிற்றம்பலம். சூலம் கொப்பளித்த கையா சுடர் வேடும் மழுவால் வீசி நூலும் கொப்பளித்த மார்பில் நுண்பொறி அறவும் சேர்த்தி மாலும் கொப்பளித்த பாக வண்டு பண்பாடும் கொன்றை ஆலம் கொப்பளித்த கண்டத்து அதிகை வீரட்டனாரே. திருச்சிற்றம்பலம். ஆலம் கொப்பளித்த கண்டத்தன் என்று சொல்வதனாலே அந்த ஆலம் அது நீலகண்ட பெருமானை குறிக்கும் என்று சொல்லுவார்கள். வாழ்க வாழ்க. நாகம் கொப்பளித்த ஸ்ரீதேவ் ஐயா வாங்க. ஸ்ரீதேவ் சிவாய். திருச்சிற்றம்பலம். அனைத்து அடியார் பெருமக்கள் திருவடியும் திருச்சிற்றம்பலம். நாகம் கொப்பளித்த கைய நால்மறையாய பாடி மேகம் கொப்பளித்த திங்கள் விரிசடை மேலும் வைத்து பாகம் கொப்பளித்த மாதர் பண்புடன் பாடியாட ஆகம் கொப்பளித்த தோளார் அதிகை வீரட்டனாரே. திருச்சிற்றம்பலம். நன்றி ஐயா. ஆகம் கொப்பளித்த தோளார் என்று என் தோல் வீசி நின்ற பிரானை குறிக்கிற பாடலாக சொல்லுவார்கள். வாழ்க வாழ்க. பறவு கொப்பளித்த தாமோதர ஐயா வாங்க. தாமோதர ஐயா சிவாய நம்ம. திருச்சிற்றம்பலம். வாங்க வாங்க. பறவு கொப்பளித்த பாடல் பண்ணுடன் பத்தர் ஏத்த விரவு கொப்பளித்த கங்கை விரிசடை மேவ வைத்து இரவு கொப்பளித்த கண்டர் ஏந்துவாரிடர்கள் தீர்ப்பார் அரவு கொப்பளித்த கையர் அதிகை வீரட்டனாரே அரவு கொப்பளித்த கையர் அதிகை வீரட்டனாரே. சிவாய் நம. திருச்சிற்றம்பலம். நன்றிங்க. பகைமையும் நட்பாக்கிற வழியில அந்த பாம்புகள் எல்லாம் தன்னுடைய திருமணையை உலவிட்டு அரவு கொப்பளித்த பெருமானாக அதிகை விரட்ட பெருமான் இருக்கிறார் என்று சொல்கிறார். வாழ்க வாழ்க. பட்டம்மாள். பட்டம்மாள். ஆண்டாளம்மா வாங்க. பரவும் கொப்பளித்த பாடல் பண்ணுடன் பத்தரே. பத்தாவது பாட்டுமா தொண்டை கொப்பளித்த. சரிங்க. நன்றியா. சிவாய நம. திருச்சிற்றம்பலம். தொன்னுடை கொப்பளித்த வாய்த்துடியடை பறவையல்கும் கொண்டை கொப்பளித்த கோவை கோல்வளை பாகமாக வண்டு கொப்பளித்தேன் வரிக்கயல் பருகி மார்ந்த கெண்டை கொப்பளித்த
தண்ணீர் கெடி வீரட்டா நராரே கெண்டை கொப்பளித்த தென்னீர் கெடில வீரட்டனாரே. சிவாய நம. திருச்சிற்றம்பலம் ஐயா. இந்த கெடில திருவதியில ஓடுகிற அந்த கெடில ஆறு, அந்த கெடில ஆற்றினால பூமி வளமா இருக்கிறது. அதனாலே அங்கே கயல் மீன்களும் கெண்டை மீன்களும் துள்ளி திரிகின்றன என்று அந்த ஊர் இயற்கை வளத்தை சொல்லுகிற மாதிரி அமைத்த பாடல். இப்படி பெருமான் நாவுக்கரசு பெருமான் சிவபெருமானுடைய புகழை கொப்பளித்த என்ற சொல்லாலே நாம் வாய் கொப்பளித்தா எப்படி வாய் தூய்மையாகுமோ அதனால நம்முடைய உள்ளம் கொப்பளிக்க ஒரு முறைக்கு 40 முறை பெருமானுடைய புகழை கொப்பளித்த என்ற சொல்லாலே இந்த திருநீரசை அமைத்திருக்கிறார். வாழ்க வாழ்க வாழ்க. அடுத்து 4ஆம் திருமுறையிலே 25வது பதிகம். இதுவும் திருவதிகை வீரட்டானம் தான். அதிகை வீரட்டனாரே என்ற சொல்லை மகுடமாக வைத்து அமைந்திருக்கிற பாடல் இது. திருநேரிசை இராப்பண் 4 நாழிகை 41:15 45க்குள்ள நேரம் இரவு 10 12 மணிக்குள்ள நவரோசிலே பாடத்தக்கது. இந்த தலம் நடுநாட்டு தலம். விழுப்புரம் பன்ருட்டிக்கு தென்கிழக்கே உள்ளது. பெருமான் வீரட்டநாதர் திரிபுர சுந்தரி. இதுக்கான பெரிய புராண பாடல் 144. அதேதான் 144. நன்றிங்க. திரு அதிகை வீரட்டானம் இடம் சுட்டிய பெரிய புராண பாடல் வரிசை 144. திருச்சிற்றம்பலம். அரியனுக்கரியானை அடியவர் கெளியானை விரிபுணல் சூழ் திரு அதிகை வீரட்டானத்தமுதை தெரிவரிய பெருந்தன்மை திருநாவுக்கரசு மானம் பரிவுரு செந்தமிழ் பாட்டு பல பாடி பணி செய்யும் நாள். பரிவுரு செந்தமிழ் பாட்டு பல பாடி பணி செய்யும் நாள். நன்றிங்க. திருவதிகளை ஆட்கொள்ளப்பட்ட பெருமான் பாடலிபுத்தரம் போய் அந்த சமணர்கள் படுத்திய பாட்டையெல்லாம் வென்றெடுத்து திரும்ப வந்து திருவையில மீண்டும் திருவையில் தங்கியிருந்த போது உழவார பணி செய்தவாறே பல பதிகங்கள் பாடினார். அப்படி பாடப்பட்ட பல பதிகங்களிலே இதுவும் ஒன்று என்று சொல்லி பரிவுரு செந்தமிழ் பாட்டு பல பாடி பணி செய்தார். வெறும் பதிகம் மட்டும் பாடல, அங்கே பணியும் செய்தார். அதான் அவருடைய உழவார பணி. வாழ்க வாழ்க. வெண்ணிலா மதியம் தன்னை விரிசடை மேவ வைத்து உன்னிலா புகுந்து நின்றங்கு உணர்வினு குணர கூறி விண்ணுளார் வீய சூரார் வேண்டுவார் வேண்டினார்க்கு அந்நியார் பெரிதும் சேயார் அதிகை வீரட்டனாரே. அந்நியார் பெரிதும் சேயார் அதிகை வீரட்டனாரே. இந்த பாட்டுல அந்நியார் என்ற ஒரு சொல்ல பயன்படுத்தி இருக்கிறார். என்ன வேண்டுவார்க்கு அந்நியார். அண்ணின்ற சொல்லி யாரை குறிக்கும்? அண்ணனுடைய மனைவி அந்நியார். அக்கா கூட பிறந்தது, அண்ணி வேற இடத்துல இருந்து வந்தது. அக்கான்னு கூப்பிட்டா அது அடுத்த வீட்டுக்கு போயிடும். கல்யாணம் பண்ணி அக்காட தூரமா போயிடும். அண்ணின நம்மளை அண்ணித்திருக்கிற அண்ணனுடைய மனைவி. வேறு வீட்டுல இருந்தா நம்ம வீட்டுக்கு நம்ம வீட்டுக்கு பொண்ணா இருக்கும். அந்த செய்தியை சொல்ற மாதிரி பாடல எங்க ஐயா சொல்லுவார். என்ன உறவுல எது அக்கா உறவு மாமாவுடைய பர்மிஷன் தான் பயன்படுத்த முடியும் திருமணத்துக்கு அப்புறம். ஆனா அண்ணி உறவு வீட்டிலே இருக்க போனாலும் பயன்படுத்திக்கலாம்னு சொல்ற மாதிரி அந்த உலகியல் செய்தி சொல்ற மாதிரி பாடல் என்று சொல்றார். பெருமான் நம்மை அன்னித்திருக்கிறான், அண்ணன் மனைவி மாதிரி அன்னித்திருக்கிறான்னு சொல்ற வகையில உலகியல் செய்தியையும் அருளியல் செய்தியும் சேர்த்து சொல்கிற பாடலாக எங்க ஐயா சொல்லுவாங்க. வாழ்க வாழ்க வாழ்க. பாடினார் மறைகள் 4. கோபால் சரிதா வாங்க. இல்லையா? சித்ரா ஈ வரீங்களா? ஐயா அடியான் அப்படியே கேட்டுக்கிறேங்க ஐயா. சரி சரி. நான் படிக்கிறேன் ஐயா. பஸ்மாமா உமாமா வாங்க. உமாமா பாடினார் மறைகள் 4 பாயிருள் புகுந்து என் உள்ளம் கூடினான் கூடல் ஆளவாயிலார்
நல்ல கொன்றை சூடினார் சூடல் மேதி சூழ் சுட சுடலை வெந்நீரு ஆடினார் ஆடல் மேதி அதிகை வீரட்டனாரே சூடினார் சூடல் மேதி சூழ் சுடல் சுடலை வெந்நீரு ஆடினார் ஆடல் மீதி அதிகை வீரட்டனாரே. சிவாய நம. திருச்சிற்றம்பலம். சுடலை வெந்நீர் ஆடினார் என்று சொல்கிறார் பெருமான். வெந்நீற்று கோலமாக சொல்ல பாடல். உமாமாவன் நேற்று குன்றத்தூர் உமாமன் நேற்று சேக்கிழாருடைய குரு பூஜைக்கு அவன் குரலுக்கான தேடினான். குன்றத்தூர் சேக்கிழார்னு நேற்று அம்மாவை காண நேற்று குன்றத்தூர் சேக்கிழார் வீட்டுல தான் நைட்டு படுத்தேன் சிவா. அங்கே இந்த அம்மா வந்திருந்தாங்க. ஆமா ஆமா எனக்கு கூட பார்த்து சொல்லியிருந்தாரு வர சொல்லி. நேரம் இல்லை எனக்கு, நான் கொஞ்சம் வெளியில போயிட்டேன், நேரம் இல்லை போச்சு. ஐயா இருக்கிறப்ப தருமையான்னு சொல்ல நான் கரெக்டா அன்னைக்கு காலகத்தால சேக்கிழார் கோயிலுக்கு போயிட்டு ஐயா தரிசனம் பண்ணிட்டு தான் வருவேன். ஐயா போனப்ப தொடர்பு விட்டு போச்சு. ஆனா பார்த்து கூப்பிட்டாரு, என்னால வர முடியாம போச்சு நேற்று. பரவாயில்ல. அதனாலதான் உங்க குரல் இந்த குன்றத்தூர் குரல் நேற்று கேட்கலான்னு உங்களை கூப்பிட்டேன், நீங்க இல்ல நேற்று அதுல லைன்ல. சரிங்க சரிங்க. சேக்கிழார் வீட்டுல இருந்து கிளம்புனேன். அப்பதான் கிளம்புனேன், வீட்டுக்கு இப்பதான் வந்தேன். சரிங்க சரிங்க. சரி, நேற்று முழு நாள் நிகழ்ச்சி வச்சிருந்தாங்க. வாழ்க வாழ்க. பெரிய திருவிழா அல்லவா, வாழ்க. வைகாசி பூசம். வாழ்க. அடுத்து ஊனையே கழிக்க வேண்டிய 3வது பாட்டு. வேலரசி அம்மாவாங்க. வேலரசி. சிவாய் நம. ஊனையே கழிக்க வேண்டில் உணர்மீன்கள் உள்ளத்துள்ளே தேனைய மலர்கள் கொண்டு சிந்தையுட்சிந்திக்கின்ற ஏனைய பலவுமாகி இமயவர் ஏத்த நின்று ஆணையின் உரிவை போர்த்தார் அதிகை வீரட்டனாரே. சிவா. திருச்சிற்றம்பலம். நன்றிங்க ஐயா. தேனைய மலர்கள் கொண்டு சிந்தையுள் சிந்திக்கின்ற பெருமானை சிந்திக்கிற போது கையில மலரை வைத்து கொண்டு சிந்திக்க வேண்டாம். ஏன்னா பூமி குளிர்ந்தாதான் மலரும் செடிகள் இல்லையா? அதே மாதிரி உள்ளம் குளிர வேண்டும் என்பதற்கு அடையாளமாக மலர்களை கையிலே கொண்டு சிந்திக்க வேண்டும். அதனால உள்ளம் குளிரும் என்று சொல்லுவார்கள். வாழ்க வாழ்க வாழ்க. துருத்தியாம் குரம்பை தன்னில். ரேவதி அம்மா வாங்க. ரேவதி. ஏமா 4வது பாட்டமா? துருத்தியாம் குரம்பை தன்னில். துருத்தியாங்குரம்பை தன்னில் 90 நின்று விருத்திதான் தருக என்று வேதனை பலவும் செய்ய வருத்தினால் வல்லவாறு வந்தடைந்த நின்ற அருத்தியார்க்கு அன்பர் போலும் அதிகை வீரட்டனாரே. திருச்சிற்றம்பலம். துருத்தியாம் குரம்பை தன்னில் 90 நின்று என்று சொல்லி நம்முடைய சைவ சமயத்திலே உள்ள தத்துவங்கள் 36, தாத்துவியங்கள் 60 சொல்லி 2 சேர்த்தா 96 சொல்லி அந்த 96 தத்துவ தாத்துவங்களாலே இந்த உடம்பு ஆனது என்று நம்ம சிவனே செய்யாத அந்த 96 தத்துவங்களை விளக்கும். 96 என்று சொல்கிறார். தத்துவம் 36, தாத்துவியங்கள் 60. வாழ்க வாழ்க. அடுத்து பத்தியால் நின்று ஏத்தி நின்று சிவனே செயற்காரா? பத்மாவதி. பாடுமா பத்மா பாடுமா. நன்றி ஐயா. பத்தியால் ஏத்தி நின்று பணிவார் நெஞ்ச துள்ளார் துத்தி 5 அலை நாகம் சூழ்சடை முடிமேல் வைத்து உத்திர மலையர் பாவை உமையவள் நடுங்க அன்று அத்தியின் உருவை போர்த்தார் அதிக வீராட்டானாரே. அத்தியின் உருவை போர்த்தார் அதிக வீராட்டானாரே. திருச்சிற்றம்பலம். நன்றி ஐயா. வாழ்க வாழ்க. அத்தியின் உரிவை போர்த்தார் அதிகை வீரட்டனாரென தன்னை எதிர்த்து வந்த ஆணவத்தின் அடைபாள யானையின் தோலை உரித்து போர்த்து கொள்ளாமலே ஆணவத்தை அடங்கச் செய்தார் என்ற சித்தாந்த கொள்கை. வாழ்க. வரிமுறி பாடி என்றும். தமிழரசி அம்மாவாங்க. தமிழரசி. அம்மா தமிழரசி அம்மா வாங்கம்மா. பாலசுந்தரம் ஐயா வாங்க.
ஐயா சாம்பசிவம் ஐயா திருச்சிற்றம்பலம். பாருங்க. ஐயா பதிகம் எண் சொல்லுங்க ஐயா. பதிகம் வந்து நாலாம் திருமுறையில திருநேரிசை 4ஆம் திருமுறை 25வது பதிகம். நீங்க படிக்கிறது வந்து 5வது பாட்டு. 4, 25, 5 திருநேரிசையில. ஐயா திருச்சிற்றம்பலம் ஐயா. அடியார் பெருமக்கள் திருவடி வணங்கிறேங்க ஐயா. பத்தியால் ஏத்தி நின்று பணிபவர் நெஞ்சத்துள்ளார் துத்தியை தலையானாகம் சூழ்சடை முடிமேல் வைத்து உத்தர மலையர் பாவை உமையவள் நடுங்க அன்று அத்தியின் உரிவை போர்த்தார் அதிகை வீரட்டானாரே. திருச்சிற்றம்பலம் ஐயா. பக்தியால் ஏத்த நின்று பணிபவர் நெஞ்சத்துள்ளார். யார் பெருமானை பழ அவன் நெஞ்சத்துல அவன் இருக்கிறான். அப்ப மத்தவன் நெஞ்சத்தை இல்லையானா? மத்தவன் நெஞ்சத்துல அவன் இருக்கிறான். ஆனால் அதை அவர்கள் உணர்வதற்கு பக்தி இல்லாதனாலே அதை அவர்கள் உணர்வதற்கு வாய்ப்பில்லை. பக்தி இருந்தால் அதை உணரலாம் என்ற வகையில இந்த பாடலை படைக்கிறார். பக்தியால் ஏத்து நின்ற பணிபவர் நெஞ்சத்துள்ளார். வாழ்க வாழ்க. வரியுரி பாடி என்றும். பாலசுந்தரம் ஐயா வாங்க. பாட்டுல 6வது பாட்டு. ஐயா அவர் படிக்க மாட்டாருங்க. 5வது பாட்டு 2 வாட்டி படிச்சிருக்காங்க. வாழ்க வாழ்க. சரி 6வது பாட்டியா? வரிமுறை பாடி என்றும் இருக்காங்களா பாலசுந்தர் ஐயா? ஐயா இன்னொரு பாலசுந்தரம் வந்திருக்கிறாருங்க, அவரை கூப்பிட்டாங்க. பரமேஸ்வரி அம்மா வந்துட்டாங்க. அம்மா பரமேஸ்வரி அம்மா படிங்க. நன்றிங்க. சரிங்க. சிவாயன்மா. வரிமுறி பாடி என்றும் வல்லவாரடைந்து நெஞ்சே கரியுரி மூட வல்ல கடவுளை காலத்தாலே சுரிபுரி விரிகுழலால் துடியிடை பறவை அல்குள் அறிவையோர் பாகர் போலும் அதிகை வீரட்ட நாரே சுரிபுரு விரிகுழலால் துடியிடை பறவை அல்குள் அறிவையோர் பாகர் போலும் அதிகை வீரட்ட நாரே. நன்றிங்க. அறிவையோர் பாகர் போலும் என்று வீரட்டான பெருமான் திரிபுர சுந்தரியோடு இருக்கிறான் என்று சொல்கிற பாடல். வாழ்க வாழ்க. அடுத்து 7வது பாட்டு. சுராஜையா வாங்க. நடராஜையா இருக்கீங்களா? லைன்ல இருக்காரா? அடியேன் படிக்கிறியா? படிங்க. நீதியால் நினை செய் நெஞ்சே நிமலனை நித்தம் ஆக பாதியா உமை தன்னோடும் பாகமாய் நின்று எந்தை சோதியாய் சுடர் விளக்காய் சுண்ண வெந்நீரு அது ஆடி ஆதியும் ஈரும் ஆனார் அதிகை வீரட்டனாரே ஆதியும் ஈரும் ஆனார் அதிகை வீரட்டனாரே. சொன்னவன் நீரதாடி ஆதியும் ஈருமானார். பெருமான் ஆதியும் அந்தமுமாக உடம்பு முழுது வெந்நீர் பூசி இருக்கிறான். வீட்டுல குழந்தை பிறந்தா விபூதி வச்சு அதுக்கு ஆசீர்வாதம் பண்ணாங்க. கடைசியா போக சொல்ல விபூதி வச்சு வழி அனுப்பிச்சிடுவாங்க. அதனால ஆதியும் அந்தமுமாக அந்த திருநீரே இருக்கிறது என்று சொல்ற வகையில அவ இந்த பாடல். வாழ்க வாழ்க வாழ்க. எல்லியும் பகலும் எல்லாம். அடியேன் படிக்கிறையா. எல்லியும் மகளும் எல்லாம் துஞ்சுவோர்க்கு ஒருவர் வந்து புள்ளிய மனத்து கோயில் துக்கனார் காமன் என்னும் வில்லி ஐங்கனானை வெந்துக நோக்கிட்டார் அல்லியம் பழவேலி அதிகை வீரட்டனாரே அல்லியம் பழனவேலி அதிகை வீரட்டனாரே. திருச்சிற்றம்பலம்.
வெள்ளியங்கடையனானை வெந்துக நோக்கிட்டன்னு காமனை நோக்கிட்ட அந்த அம்புகளை சொல்ற பாட்டு. வாழ்க வாழ்க. ஒன்றவே உணர்தியாக. லலிதா வாங்க, லலிதாமா. நமச்சிவாய ஐயா. ஒன்றவே உணர்தீராகில் ஓங்காரத்தொருவனாகும் வென்ற ஐம்புலன்கள் தம்மை விலகுத கூறீர் எல்லாம் நன்றவன் நாரணனும் நான்முகன் நாடி காண்குன்று அன்றவர்க்கு அரிய போலும் அதிகை வீரட்டானரே அன்றவர்க்கு அரிய போலும் அதிகை வீரட்டானரே. திருச்சிற்றம்பலம் ஐயா. நன்றி ஐயா. ஒன்று இருந்து நினைமின்கள் உந்தமக்கு ஊனமில்லைன்னு சொல்ற மாதிரி ஒன்றவே உணர்தியாகில் ஓங்காரத்து ஒரு பெருமான் ஓங்காரத்துல இருக்கிறான். அதனால திருவாசகத்தில் ஆரம்பிக்கல கூட உய்யன் உள்ளத்துள் ஓங்காரமாய் நின்ற என்று திருவாசகத்தை ஆரம்பிப்பார். முடிக்கும் போது அதே ஓங்காரத்தை வச்சு முடிப்பார். தையலார் மையலிலே தாழ்ந்து விழ கடவேனை பையவே கொடுபோந்து பாசமெனும் தாடுருவி உய்யுனரி காட்டுவித்திட்டு ஓங்காரத்து உட்கொள்ளை. பெருமான் ஓங்கார வடிவிலே இருக்கிறான் என்பது உணர்த்துகிற பாடல். ஒன்றவே உணர்தியாகில் ஓங்காரத்து ஒருவனாகும். அந்த ஓங்காரம் என்பது இல்ல அருமையான செந்தமிழ் சொல் என்று சொல்லுவார். அதாவது பல பேர் வடமொழின்னு சொல்றாங்க. ஆனால் அது தமிழ்ச்சொல். அகரம் உகரம் மகரம் என்ற மூன்று சேர்ந்து பதி பசு பாசம் என்ற முப்பொருள் உண்மையை சொல்கிற ஓரெழுத்து ஒரு சொல்னு சொல்லுவாங்க. அதை அகரம் என்பது இறைவனை குறிக்கும், உகரம் என்பது நம்முடைய உயிரையும் உடலையும் குறிக்கும், மகரம் என்பது நம்முடைய மலங்களை குறிக்கும். அதனால ஓங்காரம் என்பது அகர உகர மகரம் என்று சொல்ல அந்த மூணு எழுத்தினுடைய ஒரே சொல்லாக ஓங்காரம் என்ற சொல்லாலே பதி பசு பாசம் என்ற முப்பொருள் உண்மையை சொல்லுகிற எழுத்தாக செந்தமிழ் எழுத்தாக அதை சொல்லுவார்கள். அதை பல பேர் வடமொழி சொல்லிருக்கிறாங்க. பரவாயில்ல, இருக்கட்டும். வடம்னாலும் தவம் தானே. வாழ்க. அடுத்து தடக்கையால் எடுத்து வைத்து சங்கரையா சங்கர் வாங்கயா பாடுங்க. கடவரை குழுந்த ஆத்து கடக்கையால் எடுத்து வைத்து கடவரை குழுந்த ஆத்து கிடக்கையால் இடர்கள் அவங்க கிளர்மணி முடிகள் சாய முடுக்கினார் திருவிரல் தான் முருகமர் கோடை பாகர் கடக்கினார் என்னையாலும் அதிகை வீரட்டானாரே கடக்கினார் என்னையாலும் அதிகை வீரட்டானாரே. திருச்சிற்றம்பலம். அதாவது அந்த முருகமர் கோதை பாகத்து அடக்கினார் என்று திரிபுர சுந்தரியை தன்னுடைய பாகமாக வைத்திருக்கிற வீரட்டநாதர் என்ற பொருள். அடக்கினார் என்னையாளும், என்னுடைய ஆணவத்தை அடக்கி என்னை ஆடுகிற பெருமானாக இருக்கிறான் வீரட்டநாதன் என்று சொல்கிற வகையிலும் இரண்டு வகையாக பொருள் சொல்லக்கூடிய பாடல். வாழ்க வாழ்க வாழ்க. மணி பாறைகள் ஆயிடுச்சு. அதனால இன்னைக்கு 3 பதிகம் படிச்சிருக்கோம். இதோட முடிச்சுட்டு மிச்சத்தை நாளைக்கு வச்சுக்கலாம். வாழ்க. பொன்னூசல் பாடி வாழ்த்து. சொக்கி சொக்கம்மாள் பாடுங்க. பொன்னூசல். வாழப்பாடி சித்ரா வாழ்த்து படிங்க. பாடுறாங்க ஐயா. எத்தனாவது பாட்டுங்க ஐயா? பொன்னூசல் எத்தனாவது பாட்டு சொல்லுங்க ராஜா ஐயா. ஐயா பாடுறேன் ஐயா. பாடுங்க. எத்தனாவது பாட்டுங்க ஐயா அது? முதல் பாட்டே படிங்க. சீரார் பவளங்கால். சரிங்க. சீரார் பவளங்கான் முத்தம் கயிறாக. ஆடியோ சரியா வரலாமா? காது கேட்கல. படிங்க. பெருமான் ஓசை ஒலியலாம் ஆனாய் நீங்க. ஆடி அது ஒர்க்கால நினைக்கிறேன். ஆமாது.
பாடுங்க. சீரார் பவளங்கால் தம் கயிறாக ஏறாரும் பொற்பலகை ஏறி நிதமர்ந்து நாராயணனறியா நாள் மலர்த்தாள் நாயடியேற்கு ஊராக தந்தருளும் உத்திர கோசமங்கை ஆரா அமுதின் அருள் தாளினை பாடி போரார் வேர்க்கண்மடவீர் பொன்னூசலாடாமோ போரார் வேர்க்கண்மடவீர் பொன்னூசலாடாமோ பொன்னூசலாடாமோ பொன்னூசலாடாமோ. திருச்சிற்றம்பலம். வாழ்க வாழ்க வாழ்க. உடையாள் உந்தன் நடுவிருக்கும் உடையாள் நடுவுள் நீ இருத்தி அடியேன் நடுவுள் இருவீரும் இருப்பதனால் அடியேன் உன் அடியார் நடுவுள் இருக்கும் அருளை புரியா என்ற வகையில இந்த திருமுறை தமிழகத்துல பல பேருடைய அடியார்களுடைய நடுவில் இருந்து அவருடைய இசையை அவர்கள் பாடுகிற அந்த திருமுறை கேட்கிற புண்ணியம். வாழ்க வாழ்க. வாழ்த்து. திருச்சிற்றம்பலம். ஐயா வாழ்த்து படிக்கலாமா ஐயா? படிக்குமா அம்மா? கதவும் அடைச்சிடலாமா? கதவும் அடைச்சிடுறேன், பதிகம் படுங்க. விடுமுன் வெகிலி வேட்கை நோய் மிக ஓர் காலம் இனி இல்லை உடையான் அடிக்கீழ் பெரும் சாத்தோடு உடன் போவதற்கே ஒரு படுமின் அடைவோம் நாம் போய் சிவபுரத்துள் அணியார் கதவம் அடையாமே உடைபட்டுருகி போற்றுவோம் புயங்கன் ஆழ்வான் புகழ்களையே. நன்றிம்மா. இப்ப பாடுங்கம்மா, வாழ்த்து பாடுங்கம்மா. திருமுறை பேழையாக திருக்கோரிட கதவை திறக்கிறதும் மூன்றதும். வாழ்க வாழ்க. திருச்சிற்றம்பலம். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. அரஹர நம பார்வதீபதையே, அரஹர மகாதேவா. மண்ணில் நல்ல வண்ணம் வாழலாம் வைகளும் எண்ணில் நல்ல கதிக்கு யாதுமோர் குறைவில்லை. கண்ணில் நல்ல அகுதுரும் கழுமல வளநகர் பெண்ணில் நல்லாளோடு பெருந்தகை இருந்ததே. மழை வழங்குக மன்னவன் ஓங்குக பிழையில் பல்வயம் எங்கும் பெருகுக தழைய அஞ்செழுத்தோசை தரையலாம் பழைய வைதீக சைவம் பார்க்கவே. பாட்டு எங்க இருக்குமா? பாடத்துலதான் இருக்கு. தாயுமான சுவாமிகள். இது யார் பாடின தெரிஞ்சுக்கலாம் கேட்டேன். சரி சரி. தாயுமான சுவாமிகள் ஐயா. தாயுமான சுவாமிகள். தாயுமான சுவாமிகள் தான். சரி வாழ்க. உருத்திருக்கின்ற செங்கதிர் உச்சி கமலம் உச்சி திலகம் உணர்வு உடையோர் உதிக்கின்ற செங்கதிர் உச்சி திலகம் உணர்வுடையோர் மதிக்கின்ற மாணிக்க மாதுளம் போது மலர்கமலை துதிக்கின்ற மின்கொடி மென்கடி குங்குமம் தோயமென்ன விதிக்கின்ற மேனி அபிராமி எந்தன் விழித்துணையே. ஆறிரு தடந்தோள் வாழ்க அருமுகம் வாழ்க வெற்பை கூறுசை தனிவேல் வாழ்க குக்குடம் வாழ்க செவ்வேல் ஏரிய மஞ்சை வாழ்க யானை தன் நனங்கு வாழ்க மாறில்லா வள்ளி வாழ்க வாழ்க சீரடியாரெல்லாம் வான்முகில் வழாது பெய்க மணிவலம் சுரக்க மன்னன் கோன்முறை அரசு செய்க குறைவிலா உயிர்கள் வாழ்க நான்மறை அறங்கள் ஓங்க நற்றவம் வேள்வி மல்க மேன்மைகள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம். திருச்சிற்றம்பலம். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. அரஹர நம பார்வதீபதையே. சிவா. திருச்சிற்றம்பலம். நன்றிங்கய்யா. பலவிதமான வாழ்த்துக்கள். வாழ்க வாழ்க. நன்றி நன்றி நன்றிங்கய்யா. நன்றிங்கய்யா. அன்பர்களுக்கு வணக்கம். இதுகாரும் நீங்கள் கேட்டுக்கொண்டிருந்ததும் பார்த்து கொண்டிருந்ததும் சிவநெறியே சீரான வாழ்வு தரும் எனும் டெலிகிராம் சேனலின் ஒரு நிகழ்வாக தினமும் காலை 5:20 மணிக்கு திருநெறிய தமிழோசை என்ற தலைப்பிலே 12 திருமுறைகளை பாராயணம் செய்து வருகிறோம். அந்த வகையில் இன்று 4ஆம் திருமுறையின் பதிகத்தை பாராயணம் செய்து வந்தோம். இந்நிகழ்வில் கலந்து கொண்ட அத்துணை அடியார் பெருமக்களின் திருவடிகளை மனம் மொழி மெய்யால் வணங்கி இனிதே விடைபெறுவோம். மீண்டும் இன்று இரவு 9:50க்கு நாயன்மார் புகழ் பாடிய நால்வர் என்ற தலைப்பிலே சிந்திப்போம் என்று கூறி விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம். காரைக்கால் அம்மையாருடைய சிந்தனை. நன்றிங்க. சிவாய நம.